ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றியை தொட்ட உன் கரங்களில் வெற்றியை கொடுப்பதற்காக தான் நெற்றியை தொட சொன்னேன். நாளை வரப்போகிற நல்ல நாளில் இனி எல்லாமே உனக்கான நல்ல செய்திகளாக வந்து சேர வேண்டும். உன் விருப்பங்கள் எல்லாம் அரங்கேறி உனக்கான வாழ்க்கையும் அழகானதாக மாற வேண்டும் என்றுதான் நெற்றியை தொட சொன்னேன் என் செல்லமே. இனி நீ கோபப்பட்டோ வருத்தப்பட்டோ வாழ்நாளை வீணாக்காத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போலவே நடத்தி முடிக்க போகிறேன். ஏன் தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்காத போது தானே சில சமயங்களில் சில பேர் மீது நீ கோபப்படுற, சில நேரங்களில் என் மீதே நீ வருத்தப்படுற. உனக்கானதை நான் தவறாக செய்து முடிக்க மாட்டேன், நீ எதிர்பார்த்தது போலவே உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லிக்கொண்டே இருந்த நான் இப்போது அதை செய்து முடிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. ஆம் என் செல்லமே, நீண்ட நாளாக நீ என்னிடம் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை தான் இப்போது உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து அந்த வெற்றி செய்தியையும் உன் கரங்களில் உன் செவிகளில் சேர்ப்பதற்காக வந்துட்டேன். இனிமே கோபம் வருத்தம் எது வந்தாலும் கொஞ்ச நேரம் தனிமையில் இருந்துவிடு, அது எல்லாமே தானாக மாறிப்போகும் என் செல்லமே. எதையுமே நீ தனியாளாக எதிர்கொள்ள வேண்டும் என தைரியம் உனக்குள் இருந்துவிட்டால் எல்லா காரியங்களும் சிறப்பாய் சரியாய் முறையாய் நடந்து முடிஞ்சிடும். உன்னுடைய மௌனத்தின் மூலமாகவே நான் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறேன். நீ மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களையும் செய்ய முடியாத காரியங்களையும் கூட மௌனத்தின் மூலமாக நான் உனக்கு செய்து முடிப்பேன். நீ யாருக்கு உதவுறியோ அவங்களே உனக்கு எதிரியாக கூட மாறலாம். நீ யாரை நம்புனியோ அவங்களே உனக்கு துரோகியாக கூட மாறலாம். அதனால்தானே மனிதர்களை புரிந்து கொள்ள என சொல்கிறேன். யாருக்கும் உதவுவதற்கு முன்பாக நீ செய்யக்கூடிய உதவி என்பது உனக்கே பேராபத்தாக முடிஞ்சிடுமா? அவங்க உன்னை ஏமாற்றி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உன்னை பள்ளத்தில் தள்ளி விட்டு விடுவார்களா என யோசித்து உதவி செய்யப்பார். உதவி என்பது நல்ல விஷயமா இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய உதவியை நல்லவங்களுக்கு செய்கிறோமா கெட்டவங்களுக்கு செய்கிறோமான்ற ஒரு விஷயம் இருக்கிறதல்லவா? நீ எல்லாரையும் நம்புகிற, எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்கிற. ஆனால் நீ நம்பிய ஆள்தானே உன்னை ஏமாற்றி துரோகியாகவும் மாறிப்போயே உனக்கான துரோகத்தையும் செய்து கொடுக்கிறார்கள். இந்த உலகத்தில் பல பேர் தோல்வி அடைவதற்கு காரணமாக இருப்பதே அவர்கள் நம்பிய மனிதர்களெல்லாம் அவர்களை ஏமாற்றி முதுகில் குத்தியதால் தானே. இனிமே நம்பிக்கை யார் மேலே வைக்கணும், யாருக்கு உதவி செய்வனும் என்பதில் கொஞ்சம் தீர்மானமான முடிவை தெளிவாக எடு என் செல்லமே. தகுதியில்லாத ஒருவரை நம்பி அதற்கான நல்லதை செய்ததால் தானே உனக்கு தண்டனை கிடைத்து நம்பிக்கை துரோகம் எனும் செயலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது. இனிமேலாவது யார் கூடையாவது பழகும் போதும் பேசும்போதும் உன் அன்பிற்கு தகுதியானவர்களா என்பதை யோசித்து கொடுக்கப்பார். ஒருவன் பொய் சொல்கிறான் என தெரிந்த பிறகும் அவன்கிட்ட போய் ஏன் பொய் சொல்கிறான்னு கேட்பது முட்டாள்தனம். ஏன்னா அவன் அதுக்கும் ஒரு பொய்யை பதில தயாராக வச்சிருப்பான். ஒருவன் பொய் சொல்கிறான், பித்தலாட்டம் செய்கிறான், உன்னை ஏமாற்றுகிறான், உன் நம்பிக்கையை மாற்றுகிறான் என தெரிந்தாலே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனிடமிருந்து விலகிவிடு. அப்போதுதான் நீ பெரிதாக ஏமாற மாட்டாய் என் செல்லமே. உனக்கு பிடித்ததையெல்லாம் பறித்து பிடிக்காத விஷயத்தை கொடுத்து நீ சந்தோஷமாக வாழுன்னு சொல்லக்கூடியதாக தான் வாழ்க்கை இருக்குது இங்கே பல பேருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் மனுஷன் எதையோ எதிர்பார்க்குறான், ஆனால் கிடைக்கிறது எல்லாமே அதற்கு எதிர்மாறாகத்தான் இருக்கிறதல்லவா? இது மட்டும் இல்லாமல் ஆசைப்பட்டதுக்கு எதிர்மாறாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்திட்டு வாழ்க்கையில் சிரிச்சு வாழ், சந்தோஷமாக வாழ், புன்னகையாக வாழலாம். எப்படியம்மா வாழ்வது என கேட்கிறாயா என் செல்லமே? எல்லாவற்றையும் காரணகாரியத்தோடு நடத்தும்னா இப்போது உன் வாழ்விலும் இந்த விஷயத்தை காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சதை கொடுக்கலையே நினைக்காத. நான் கொடுத்ததை உனக்கு பிடிச்சது போல நீ மாற்ற முயற்சி செய். என்ன இதுதான் நிரந்தரமாக உன் வாழ்வில் நிலைத்திருக்கும் என் செல்லமே. மனிதனுடைய மனசும் அவன் பணம் வைத்திருக்கும் அவனுடைய பர்சும் ரெண்டுமே ஒன்று தான். சில்லறை விஷயங்களை இறக்கி வைக்கும் வரை அது கடமாகத்தான் இருக்கும். உன் மனசுலையும் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் சில்லறையாக நினைத்து தூக்கி ஓரமாக வச்சுடு. மனம் மிகவும் இலகுவாக இருக்கும். அதே போலதான் காசு பணம் வைப்பதில் ரூபாய் தாள்களை விட சில்லறைகள் தானே அதிக கனத்தையும் அதிக சத்தத்தையும் எழுப்புகிறது. எப்போதுமே பெரிய விஷயங்களை மிக பெரிய அளவில் செய்யப்பார். சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் தள்ளி ஓரமாய் வைத்துவிடு என் செல்லமே. எப்போது பார்த்தாலும் சின்ன விஷயங்களையே பெருசாக பூதாகரமாக நினச்சி நீ வருத்தப்படுறதெல்லாம் போதும். இனிமேலாவது நல்ல விஷயங்களை மிக பெரியதாகவும் சிறப்பாகவும் நடத்தி முடிப்பதற்கான விஷயங்களை பார். என்னதான் நீ உன்னை சமாதானப்படுத்திக்கிட்டாலும் சில விஷயங்கள் உன்னை ஏமாற்றத்தை செய்யத்தானே கொடுக்குது.
உனக்கு ஏமாற்றங்களையும் வலியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நீயே உன்னை சமாதானப்படுத்தித்தான் ஆக வேண்டுமென் செல்லமே. நீ எப்போதுமே நல்லது நடக்கும் என நம்பிக்கையை வச்சுக்கிட்டினா உன் வாழ்விலும் அதை நல்லதாக நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஒருத்தர்கிட்ட உனக்கு உரிமை இருக்குதுன்னு நீ ரொம்ப உரிமை எடுத்து பேசினா அதற்கு பிறகு அவர்களை விட்டு பிரிவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகத்தான் செய்யும். ஏன்னா இப்போது இருக்க மனிதர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்காங்க. முன்னெல்லாம் மனிதர்களும் நிறைய உறவுகளோடு இருந்தாங்க. ஒரே குடும்பத்தில் நிறைய மனிதர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க. உரிமை எடுத்து தவறு செஞ்சால் திட்டுறதும் சொல்லி காட்டுறதும் குறை சொல்வதுமாக இருந்தாருங்க. அப்போதெல்லாம் அது பெரிதாக இருக்கவில்லை. மனிதர்கள் தன் தவறுகளை உணர்ந்து திருந்த கொள்ளக்கூடியவர்களாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்போது நடக்கிறது அப்படியே தலைகீழாக மாறிவிட்டதல்லவா? யாராவது யார்கிட்டையாவது உரிமை எடுத்து தவறை சுட்டி காட்டினாலோ அல்லது ஏதாவது ஒரு உரிமையோடு திட்டினாலோ உடனே அங்கு பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாகிடுது. நீயே இனிமேல் பார்த்து நடந்து கொள்ளேன் செல்லமே. யாருக்கிட்டையும் உரிமை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். மிகவும் அன்பையும் நம்பிக்கையையும் பாசத்தையும் கருணையும் காட்டவும் வேண்டாம். யாராக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நேசித்து விடாதே. அப்போதுதான் அவர்கள் உன்னை அலட்சியம் செய்தாலும் நீ கவலைப்படாம சூழ்நிலை உருவாகும். உன்னை ஒருவர் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்யக்கூடிய அளவுக்கு நீ மிகவும் நேர்மையான ஆளாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படி மற்றவர்களுடைய அலட்சியத்திற்கும் உதாசீனப்படுத்துதலுக்கும் நீ காரணமாக உள்ளாக நேரிட்டால் அப்புறம் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை விட கொடுமையானதாக இருக்கும். சாப்பிடுவதை விட சுகமானது சாப்பிட்டியாங்கிற கேள்வி உனக்கு பிடித்தவர்களிடமிருந்து வரும் பொழுதுதானே. இப்போது உன்னை சுற்றி இருக்க மனிதர்களில் எத்தனை பேர் நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு உண்மையான அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் கேட்கக்கூடிய ஆளாக இருக்காங்க. எல்லாமே ஏதோ பேருக்கு கடமைக்கு பேசக்கூடியவர்களாகவும் தான் வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா ஏதோ கேட்கணுமேன்னு கேட்கக்கூடிய ஆளாகவும் மாறிவிட்டார்கள். ஆனால் இனிமேல் உன்னை சுற்றி உண்மையில உண்மையான அன்போடு பாசத்தோடு அக்கறையோடு இருக்கக்கூடிய மனிதர்களை நான் வரவழைப்பேன். அவர்கள் மூலமாக தான் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ பெறப்போற. ஏதாவது ஒரு கதையை கற்பனை செஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர் மேல் அளவு கடந்த அன்பு வைப்பது என்பது நீ செய்யும் தவறுகளில் மிகப்பெரிய தவறாக மாறிடும். உண்மை என்னங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு எதிரில் இருப்பவரும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவராக இருக்கிறாரா என்பதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. அன்பு என்பது 1000 ஆண்டுகள் கூட அர்த்தமில்லாததாக இருக்காது. ஏனெனில் என்றாவது ஒரு நாள் உண்மையான அன்பை எல்லாரும் புரிந்து கொள்ளத்தான் செய்வார்கள். பகைவனை கூட நீ துணிவோடு எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தக்கூடிய உறவினர்களை மட்டும் ஒருபோதும் நம்பிவிடாதே. பகைவனிடம் எப்போதுமே உனக்கு கவனமாக இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் உறவுகளை நீ அப்படி சந்தேகப்படாமல் எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் நமக்கு அவசியம்தான் நினச்சதால தானே அவங்க பேசும்போது நல்லா பேசி சிரித்து பேசி பழகிட்டு உனக்கு பின்னால் போய் உன்னை பற்றி 1000 குறைகளை சொல்லி உன்னை பற்றி குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் கொலை செய்ததற்கு சமமானவர்கள்தான். அப்படிப்பட்ட மனிதர்கள் யாருன்னு தெரிய வந்தால் கொஞ்சம் விலகியே இருந்துவிடு என் செல்லமே. அவர்கள் யார் என்பதையும் அவர்கள் எப்படியெல்லாம் நடித்து பசப்பு வார்த்தைகளால் பேசி உன்னிடம் கலந்து கொள்கிறார்கள் என்பதையும் நான் உனக்கு சுட்டி காட்டுறேன். எப்போதுமே நல்ல பிள்ளையாக கவனமான பிள்ளையாக நீ இரு.